morning. Today 11th standard computer science and computer application lesson 3. Lesson 2 we will see later. Chapter 3 Computer Organization. Introduction. Computer organization deals with the hardware component of a computer system. It includes input-output devices, the central processing unit, storage devices, and primary memory. It is concerned with how the various components of computer hardware operate. It also deals with how they are interconnected to implement an architectural specification. The term organization looks similar to the term computer architecture, but the computer architecture deals with the engineering consideration involved in designing a computer. On the other hand, computer organization deals with the hardware component that are transparent to the programmer. அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து எதை டீல் பண்ணுது அப்படின்னா ஹார்ட்வேர் காம்பனண்ட். அதாவது ஹார்ட்வேர் அப்படின்னா கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், சிபியு, அதுக்குள்ளே வந்து கனெக்ஷன்ஸ்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, எதுலேருந்து எது ஒர்க் ஆகும் அப்படின்றத படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். எப்படி அந்த கம்ப்யூட்டரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதில் வந்து நம்ம இன்புட் அவுட்புட் டிவைசஸ், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் டிவைசஸ், ப்ரைமரி மெமரி, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறோம். அதே மாதிரி ஒரு 2 வேர்டு வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். இந்த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டரை அப்படின்றது. இதே இது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து ஹார்ட்வேர் காம்பனண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதுக்குள்ளே ஒர்க் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். 3.2 Basic of Microprocessor. The CPU is the major component of a computer which performs all tasks. This is realized by the microprocessor, which is an integrated circuit. Microprocessors were first introduced in early 1970s. The first general purpose microprocessor 4004 was developed by Intel Inc. A microprocessor is a programmable multipurpose silicon chip. It is driven by clock pulse. It accepts input as a binary data and after processing it provides the output data. அதாவது இந்த சிபியூக்குள்ளே வந்து சிபியூ அப்படின்றத எல்லா ஒர்க்கும் வந்து நடக்குது. அதுக்குள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட், ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1970s. ஜென்ரல் பர்பஸ் ஃபஸ்ட்டு ஐசி எப்போ டெவலப் எது அப்படின்னு கேட்டால் 4004 அப்படின்ற ஐசி தான் இன்டெல் கம்பெனி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து சிலிக்கான் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எது மூலமாக ஒர்க் ஆகுது அப்படின்னா கிளாக் பல்சஸ். இந்த ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்கும் ஒரு ஒர்க்கு நடக்கும். இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் வாங்கும். அந்த இன்புட் எப்படி வாங்குது அப்படின்னா பைனரி டேட்டா அப்படிங்கிறாங்க. பை அப்படின்னா 2ன்னு அர்த்தம். 0s அல்லது 1s தான் வாங்கும் அதோட இன்புட்டு. இப்போ ஒரு வேர்டு நம்ம கொடுக்கணும், ஹலோ அப்படின்ற வேர்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக HELLO அப்படின்னு கொடுக்க முடியாது. அது எல்லாமே 0s-ஆவும் 1s-ஆவும் தான் போகும். 1000001 அந்த மாதிரி போகும். அதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் வரும். Stored in the memory. A block diagram of a microprocessor based system is shown in figure 3.1. இன்புட்லேருந்து மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளே போகுது. அதில் வந்து இப்போ ஸ்டோர் பண்ண வேண்டிய டேட்டாவாக இருந்தால் மெமரிக்குள்ளே அனுப்பும், இல்லை இது அவுட்புட்டுக்கான டேட்டாவாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டுக்கு அனுப்பும். The microprocessor is made up of 3 main units. They are arithmetic and logic unit to perform arithmetic and logic instructions based on computer instruction. Control unit to control the overall operation of the computer through signals. A register, that is internal memory. They are used to hold instruction and data for the execution of the processor. The microprocessor is able to communicate with the memory unit and the input-output devices as in figure 3.2. A system bus is a bunch of wires which is the collection of address bus, data bus and control bus that serves communication channels between the microprocessor and other devices. First one வந்து arithmetic and logic unit.
ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே அரித்மெட்டிக் யூனிட்டில் தான் நடக்கும். லாஜிக் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அண்டு ஆர் நாட் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். அடுத்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது வந்து எல்லா யூனிட்டையுமே இந்த சிக்னல்ஸ் மூலமாக அதுதான் கண்ட்ரோல் பண்ணும். ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்றது தான் மெமரி. நம்மளுடைய டேட்டாஸ் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு பேர் தான் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பஸ் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பஸ் அப்படின்னா நிறைய வயர்ஸ் சேர்ந்ததுக்கு பேர் வந்து பஸ். கலெக்ஷன் ஆஃப் அட்ரஸ் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு வேர்டு அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் எல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸுக்கு பேர் வந்து அட்ரஸ் பஸ். டேட்டாஸ் அனுப்பணும்னா அந்த பஸ்ஸுக்கு பேர் வந்து டேட்டா பஸ். கண்ட்ரோல்ஸ் எப்படி கண்ட்ரோல் வந்து இன்புட்டுக்கு போகணுமா அவுட்புட்டுக்கு போகணுமா அப்படி அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் பஸ். இந்த பஸ்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னா ஒயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபிகர் 3.2ல் ஏஎல்யூ ரெஜிஸ்டர் கண்ட்ரோல் யூனிட் இதெல்லாம் ஒரு பாக்ஸில் இருக்குது. இது வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா இன்புட் அவுட்புட் யூனிட் மெமரி எல்லாத்தோடையும் வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. Characteristics of microprocessor. A microprocessor performance depends on the following characteristic: clock speed, instruction set, word size. அதாவது மைக்ரோப்ராசஸருக்கு அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தன்மைகள். கிளாக் ஸ்பீட் ஃபஸ்ட்டு ஒன்று, இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு செகண்டு, தேர்ட் ஒன் வந்து வேர்ட் சைஸ். டூ யூ நோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் மெஷர்மெண்ட்ஸ். ஹெர்ட்ஸ் abbreviated as HZ is a standard unit of measurement used for measuring frequency. Since frequency is measured in cycles per second, 1 hertz equals 1 cycle per second. அதாவது HZ அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா எதுக்கான யூனிட்டு அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கான யூனிட்டு. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து எதில் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் அப்படிங்கிறாங்க. 1 ஹெர்ட்ஸ் அப்படின்றது வந்து 1 சைக்கிள் பெர் செகண்ட். இந்த ஹெர்ட்ஸ் வந்து என்ன ஃப்ரீக்வன்சியை வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ், லைட் வேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், the average human ear can detect sound waves between 20 and 20,000 hertz. Sound waves close to 20 hertz have a low pitch and are called bass frequency. Sound waves above 5,000 hertz have a high pitch and are called terrible frequency. While hertz can be used to measure wave frequency, it is also used to measure the speed of computer processor. For example, each CPU is rated at a fixed clock speed. This number indicates how many instruction cycles the processor can perform in every second. Since modern processor can perform millions or billions of instructions per second, clock speeds are typically measured in megahertz or gigahertz. அதாவது இந்த சவுண்டு வேவ்ஸ் மாதிரியே கம்ப்யூட்டருக்குள்ளே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு செகண்டுக்கு வந்து கால்குலேட் ஆகுது அப்படின்றதையும் எதில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெர்ட்ஸில். ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு செகண்டுக்கு வந்து நிறைய மில்லியன் பில்லியன் அளவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கால்குலேட் ஆகுது. அதை வந்து எதில் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மெகா ஹெர்ட்ஸ் ஆர் கிகா ஹெர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் clock speed. Every microprocessor has an internal clock that regulates the speed at which it executes the instruction. The speed at which the microprocessor executes the instruction is called clock speed. Clock speed is measured in megahertz or gigahertz. அதாவது ஒவ்வொரு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளேயும் ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கும். அந்த கிளாக்கில் வந்து இந்த ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறாங்க. எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா மெகா ஹெர்ட்ஸ் அல்லது கிகா ஹெர்ட்ஸில். இன்ஸ்ட்ரக்ஷன் செட். A command which is given to a computer to perform an operation or data is called instruction. Basic set of instruction level instruction that a microprocessor is designed to execute is called as instruction set. This instruction set carries out the following types of operation: data transfer, arithmetic operation, logical operation, control flow, input output. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்றது வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கு பேரும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதில்ல எந்த லெவலில் எந்த மெஷினில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதோ அதுக்கு பேர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஆப்ரேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா டேட்டாஸை வந்து ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். லாஜிக்கல் ஆப்ரேஷன் பண்ணலாம். கண்ட்ரோல் ஃப்ளோ பண்ணலாம். இன்புட் அவுட்புட் இதெல்லாம் பண்ணலாம்.
Word size. The number of bits that can be processed by a processor in a single instruction is called word size. Word size determines the amount of RAM that can be accessed by a microprocessor at one time and the total number of pins on the microprocessor. The total number of input and output pins in turn determine the architecture of the microprocessor. அதாவது எவ்வளோ பிட்ஸு ஒரு ப்ராசஸர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனில் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் வந்து வேர்ட் சைஸ் அப்படிங்கிறாங்க. அதில் எப்போதுமே இன்புட் பின் வந்து அவுட்புட் பின்னோட சேமாக இருக்கும். ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The first commercial microprocessor Intel 4004 is a 4-bit microprocessor. It has 4 input pin and 4 output pin. Number of output pin is always equal to the number of input pin. It can process 4 bit at a time, so it is called 4-bit processor. இந்த கொடுத்துருக்கிறது தான் 4004 Intel 4004 சிப்பு. இந்த சிப்பில் வந்து 4 பிட்டு தான் ஒரு நேரத்தில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். Intel released many processors like Intel 8085 which is 8-bit processor, Intel 8086 which is 16-bit processor and so on. Currently, most of the microprocessor use 32-bit or 64-bit architecture. இந்த எத்தனை பிட்டு ப்ராசஸர் அப்படின்றத வச்சு தான் அந்த கம்ப்யூட்டரோடைய ஸ்பீடை வந்து கால்குலேட் பண்ணலாம். இவ்வளோ பிட்டு இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படின்றது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.